ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக். நம்மளுடைய ஒரே ஒரு எண்ணத்தை மாற்றுறதன் மூலமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும்னு சிஸ்டர் பிகே சிவானி சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோவில் அவங்க எழுதிய த பவர் ஆஃப் ஒன் தாட் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து எங்களுடைய ஒரு சின்ன கிஃப்ட் 5 நிமிட ஷார்ட் பவர்ஃபுல் மெடிடேஷன், 5 நிமிட தியானத்தையும் இதோட சேர்த்து தந்திருக்கோம். அந்த தியானம் இந்த டார்ச் மாதிரி. இந்த டார்ச் பகல் நேரத்தில் இல்லை வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு பயன்படாது இந்த ஒளி. ஆனால் இருளில் இருக்கும் பொழுது இந்த ஒளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சுவாரஸ்யமாக உச்சகட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தியானம் பெருசாக பயன்படாது. ஆனால் தனிமை, விரக்தி, கோபம், பயம் இந்த மாதிரி இருளான நேரங்களில் அந்த தியானம் மிகப்பெரிய ஒளியாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த புக்கை டீகோட் பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். டீங்கிறது தாட்ஸ், எஃப்ங்கிறது ஃபீலிங்ஸ், பீனா பிஹேவியர் அல்லது ஆக்ஷன்ஸ். நம்மளுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளும் நெகட்டிவாக தான் இருக்கும். நம்மளுடைய உணர்வுகள் தான் நம்மளுடைய பிஹேவியரை தீர்மானம் பண்ணுது. எந்த மாதிரி செயல்களை செய்கிறோம், எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோங்கிறத டிசைட் பண்ணுறது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் தான். நம்ம கோபத்துலையும் பயத்துலையும் இருக்கும் பொழுது நம்மளுடைய பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த பிஹேவியர் தொடர்ந்து நெகட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பழக்கங்களும் நெகட்டிவாக இருக்கும், ஹேபிட்ஸும் நெகட்டிவாக இருக்கும். இந்த ஹேபிட்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது அல்லது டெஸ்டினியாக மாறுது, விதியாக மாறுது. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை ரொம்ப எதிர்மறையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஹேபிட்ஸை மாற்றணும். நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஹேபிட்ஸை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேபிட்ஸை அவ்வளோ சுலபமாக எதிர்மறையிலேருந்து பாசிட்டிவாக மாற்ற முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்ட மனிதரை இன்னையிலேருந்து ரொம்ப சாந்தமாக இருங்கன்னு சொன்னால் அவரால் மாற முடியாது. அந்த பழக்கங்களை மாற்றணும் அப்படின்னா அவர்களுடைய பிஹேவியரை பாசிட்டிவாக மாற்றணும். பிஹேவியரை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்மளுடைய உணர்ச்சிகளை பாசிட்டிவாக மாற்றணும். உணர்ச்சிகளை எப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியும்னா நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றுறதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸை பாசிட்டிவாக மாற்ற முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றுறது உங்களுடைய எண்ணங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுன்னா உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஆக வேண்டும். நம்மளுடைய பற்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ, நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம தினமும் குளிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தமாக அபரிமிதமாக வச்சுக்கணுன்னா நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கணும். எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட், என்னுடைய கண்ணில் அடிக்கடி தெரிகிற மாதிரி வச்சுருக்கிற கோட் இதுதான். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் எதை தொடர்ந்து நினச்சிட்ருக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் உங்களை ஒரு வெற்றியாளனாக, ஒரு புத்திசாலியாக, ஒரு அன்பானவராக தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்க. இல்லை நான் ஒரு லூசர், துரதிர்ஷ்டசாலி, நான் ஒரு வேஸ்ட், முட்டாள் அப்படின்னு தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருந்தால் அதுபோல தான் நம்ம மாறுவோம். உங்களை நீங்களே எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களை உலகத்துக்கு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுவீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. உலகமும் அப்படி தான் உங்களை பார்க்கும். அடுத்தது, வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். நீங்கள் தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்களே வந்துட்டுருக்கும். தொடர்ந்து நெகட்டிவ் வைப்ரேஷனில், நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. கடைசியாக, வாட் யூ இமேஜின் யூ கிரியேட். நீங்கள் எதை தொடர்ந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குறீங்க. திங்க், ஃபீல், இமேஜின், இந்த 3 தான் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணயம் பண்ணுது. நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும், கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா இந்த 3 எழுத்து தான் ரொம்ப முக்கியம். ஆக்ட். இதுக்கு 2 பொருள் இருக்குது. ஒரு ஆக்ட் வந்து ஆக்ட் பண்ணுறது. ஒரு பெரிய பாடகன் ஆகணும்னா அந்த பாடகன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்னு ஆக்ட் பண்ணி பார்க்குறது. ஒரு பெரிய பணக்காரன் எந்த மாதிரி மனநிலையில் இருப்பான், எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வான் அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணி பார்க்குறது.
இது சும்மா பந்தா பண்ணுறதுக்காக இல்லை சீன் போடுறதுக்காக இல்லை, உங்களுடைய வைப்ரேஷனை அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணணும். கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் போகணும். இன்னொரு ஆக்டோட மீனிங் ஆக்ட் ஆன் இட், செயல்படுறது. உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்கிறது. உங்களுடைய கனவை நனவாக்க உதவாத விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த செயல்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு காந்தத்தன்மை இருக்குது. ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றும். இதுதான் உங்களுடைய ஒரு எண்ணம்னு வச்சுக்கலாம். இந்த எண்ணம் ரொம்ப தீவிரம் அடையும் போது இது இன்னொரு இணையான எண்ணத்தை கவர்ந்து இழுக்கும். அதாவது இது பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தை கவர்ந்து இழுக்கும். அந்த எண்ணம் இன்னும் வலுப்படும் பொழுது இன்னொரு பாசிட்டிவான விஷயம்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவர்ந்து இழுப்பீங்க. இதே தான் எதிர்மறை சிந்தனைகளுக்கும் பொருந்தும். இந்த முதல் எண்ணம் எதிர்மறையாக ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வர்ற எண்ணங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்கும், ரொம்ப எதிர்மறையாக இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான விஷயங்களை கவர்ந்து இழுப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை இப்போது எவ்வளோ மோசமான கட்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ நெகட்டிவான சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களுடைய ஒரே ஒரு எண்ணத்தை ரொம்ப தீவிரமாக நேர்மறையாக மாற்றும் பொழுது இந்த ஒரு எண்ணம் போதும் உங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு. நம்மளுடைய எண்ணங்களை இப்படிங்கிறதுக்குள்ளே மாற்றிட முடியும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக யாராவது மோட்டிவேட் பண்ணால் உடனே மாறிடுவோம். ஆனால் தொடர்ந்து அந்த பாசிட்டிவிட்டியில் மெயின்டைன் பண்ணுறதான் கஷ்டம். தினமும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு 8 டூல்ஸை சிஸ்டர் ஷிவானி இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்காங்க. அது என்னென்ன டூல்ஸ் பார்க்கலாம். தினமும் காலையில் எந்திரிச்சோன்ன முதல் வேலையாக ஃபோன் எடுத்து நோண்டாமல் நம்மளுடைய வாழ்க்கையோடைய பிரச்சனைகளுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்டை பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சுய கட்டளைகள் மூலமாக ரீப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற ஒரு அஃபர்மேஷன், ஐ ஆம் அ சோல். என்னுடைய எண்ணங்கள் நான் அல்ல, என்னுடைய உடலும் நான் அல்ல, நான் ஒரு புனிதமான ஆன்மா. இதுக்கு பதிலாக உங்களுடைய கனவை அடையக்கூடிய சுய கட்டளைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸையும், பணம் வேணும்னா பணம் சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் வேலையாக உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணுங்கள். நீங்கள் தினமும் காலையில் எந்த மைண்ட் செட்டில் உங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அமையும். மற்ற வல்லுநர்களைப் போல இவங்களும் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறாங்க. அந்த அதிகாலை வேலையை இவங்க அமிர்த வேலைன்னு சொல்கிறாங்க. மற்ற ஞானிகள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதிகாலையில் எந்திரிச்சிட்டாலே நம்ம நினச்ச விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா தினமும் காலையில் பால் பேக்கெட் போடுறவங்களும் பேப்பர் போடுறவங்களும் தான் இந்நேரம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கணும். தினமும் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, எந்த மனநிலையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை நான் ஓரமாக நின்று எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் வெளியில் கொண்டு வரேன், அந்த முயற்சியில் எப்போ நீங்கள் ஈடுபடுறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை மிராக்குலஸாக மாறும். அதிகாலையில் எந்திரிச்சு நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் அப்படிங்கிறத பற்றி மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக அதனுடைய ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், லிங்க் இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்து தினமும் காலையில் அந்த விஷயங்களை பண்ணிங்கன்னா, அந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அபரிமிதமாக அற்புதமாக மாறும். அடுத்தது இவங்க சொல்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய உணர்வு நிலையை கவனிங்க. எப்படி நம்ம ஃபோன் எடுத்து அப்பப்போ சார்ஜ் இருக்கா தீந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறோமோ அது மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய உணர்வு நிலையை கவனிங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக டென்ஷனாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 3 டீப் ப்ரீத் பண்ண சொல்கிறாங்க. 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். உங்களுடைய உணர்வு நிலை நெகட்டிவில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். அடுத்தது கிராட்டிடியூட் மெடிடேஷன். காலையில் எந்திரிச்சோன்ன முதல் வேலையாக உங்களுடைய மைண்டை அஃபர்மேஷன்ஸ் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 நிமிஷம் நன்றி உணர்வை ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நினச்சி உங்களால் எந்த அளவுக்கு நன்றி உணர்வை ஃபீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்த 3 விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம். பொருட்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு நல்ல தூக்கம்
தூங்கியிருந்தா அந்த தூக்கத்துக்காக கூட நன்றி சொல்லலாம். உங்ககிட்ட எந்த அளவுக்கு நன்றியுணர்வு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கவர்ந்து இழுக்கும் தன்மை அதிகமாகும். இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டான பட் பவர்ஃபுல்லான ப்ரேயர் எதுன்னு சொன்னால் அது தேங்க்யூ தான். உங்களுடைய மனம் எப்பெல்லாம் நெகட்டிவ் திங்கிங்க்கு போகுதோ அப்பெல்லாம் 2 கைகளையும் இதயத்தில் வச்சுட்டு தேங்க்யூ 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 அல்லது நன்றி நன்றி நன்றின்னு ஒரு 2 நிமிஷம் சொல்லி பாருங்கள். உங்களுடைய உணர்வு நிலை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இமீடியட்டாக ஷிஃப்ட் ஆகும். சிஸ்டர் ஷிவானி தன்னுடைய புத்தகத்துலேயும் சரி அவங்க கொடுக்குற ஸ்பீச்சஸ்லேயும் சரி அதிகாலை பழக்கத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிற இன்னொரு பழக்கம், வெளியில் உணவுகளை வாங்கி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுதும் நேர்மறையான உணர்வுகளோட அந்த மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா சாப்பாடு நம்மளுடைய வைப்ரேஷனை நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில சமயம் நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கு போய் ஹெல்த்தியான உணவுன்னு நினச்சி சாப்பிட்டா கூட அந்த உணவு நமக்கு ஒரு சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அதை சமைச்சவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எந்த மாதிரி உணர்வு நிலையில் சமைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. மாற்றுச்சாவி அப்படிங்கிற புத்தகத்தில் அதனுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஒரு தாய் ஒரு சமயம் பயங்கரமான கோபத்தில் இருக்கும்போது தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை புகட்டியிருக்காங்க. அந்த கோபத்தினால அந்த தாய்ப்பாலே விஷமாக மாறி அந்த குழந்தையை கொன்றிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பழைய படங்களெல்லாம் ஒரு வசனம் இருக்கும், உறவுகளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன் வீட்டில் இனிமேல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஸ்ட்ராங்கான எண்ணங்களுக்கு தண்ணீர், உணவு இவற்றின் தன்மையை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கடைகளில் தான் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அதற்கு பாசிட்டிவான தாட்ஸை சென்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த உணவு என்னுடைய உடலுக்கு நன்மையை மட்டும்தான் தருது, இந்த உணவை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, அரிசி காய்கறிகளை விளையச் செய்த விவசாயிகளுக்கு நன்றி, இதை அற்புதமாக சமைத்து கொடுத்த அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி. இது போதும். இப்படி நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸை சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவு நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தரும். தினமும் அதிகாலையில் எந்திரிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரை மணி நேரம் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க அதை பொறுத்து தான் அடுத்த நாளும் அமையும். அந்த அரை மணி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, முதல் 10 நிமிஷம் மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதி நிலையில் இருக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த 10 நிமிஷம் அந்த நாளில் நடந்த ஒரு சில நல்ல விஷயங்களெல்லாம் நினச்சி கிரேட்ஃபுல்லாக நன்றியுணர்வை ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. 3வது 10 நிமிஷம் உங்களுடைய லட்சியத்தை, கனவை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அதே ஃபீலிங்லேயே தூங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்றைக்குமே தூங்குறதுக்கு முன்னாடி நெகட்டிவான சிந்தனைகளில் தூங்கக்கூடாது. நீங்கள் பேய் படங்கள்லாம் பார்த்துட்டு நைட்டு தூங்குனீங்கன்னா இரவு முழுவதும் பேய் கனவாகவே தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனம் கடைசியாக எதை பார்த்துச்சோ அதையே தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கும் இரவு முழுவதும். அதனால் தினமும் பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே தூங்க போங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டயட். உங்கள் மைண்டுக்கு நீங்கள் தொடர்ந்து எந்த மாதிரியான விஷயங்களை ஃபீட் பண்ணுறீங்க அதில் கவனமாக இருங்க. நம்ம பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய எண்ணங்களை ஆல்டர் பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணுன்னா நியூஸ் பார்க்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிறுத்துங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் அடுத்தவங்களுடைய ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்த்து எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு ஏக்கப்படாதீங்க. ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்க்குறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக கச்சிதமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ரியாலிட்டியில் அதுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடும். அதனால் மற்றவர்களுடைய விஷயங்கள்லையும் பக்கத்து வீட்டில் என்ன சண்டை நடக்குது, ஆஃபீஸில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இதில் உங்களுடைய ஆற்றலை விரயம் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுறதுன்னு உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கட்டும். உங்களுடைய கவனம் தான் பணம் மாதிரி. பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் ரோட்டில் போகும்போது வீண் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன பொருள் வேணுமோ அதுக்கு தான் செலவழிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுற விதத்தில் இருக்கட்டும். ஒருத்தர் ரோட்டில் நின்று எதையோ தேடிட்டே இருக்கிறாரு. அங்கே வந்து அவருடைய நண்பர் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் என்னுடைய பீரோ சாவியை தொலைச்சிட்டேன், அதை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு.
நண்பர் தானே, சரி உதவி பண்ணுவோம் அப்படின்னு வந்தவனும் தேட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியும் இவருக்கும் அந்த சாவி கிடைக்கல. நண்பர்கிட்ட கேட்குறாரு, என்ன எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடியாச்சு, கிடைக்கவே இல்லை, இங்கே தான் நீங்கள் சாவியை தொலைச்சிங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய சாவியை நான் வீட்டில் தொலைச்சேன், ஆனால் இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய மனதுக்குள்ளே இருக்குது. அந்த மனம் இருட்டாக இருக்கிறதுனால அங்கே போக நம்ம பயப்படுறோம். அதனால நம்மளுடைய சந்தோஷத்தை சோஷியல் மீடியா, டிவி சீரியல்ஸ், பார்ட்டி இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களில் தேடிட்டுருக்கோம். அதெல்லாம் சந்தோஷங்கள் அல்ல, அதெல்லாம் ப்ளஷர்ஸ், டெம்பரரியாக இருக்கக்கூடிய இன்பங்கள். ஆனால் உண்மையான பிளிஸ், அந்த பேரானந்தம் நம்மளுடைய மனதுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்தது, நீங்கள் எந்த மாதிரியான ஆட்களோட அதிக நேரம் செலவழிக்கிறீங்கன்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட், மனநிலையை நீங்கள் மட்டும் கட்டுப்படுத்துறதில்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் நீங்கள் யார் யார் கூடையெல்லாம் அதிகமாக நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்களும் அஃபெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு தவறான கூட்டத்தில் இருந்தீங்கன்னா அந்த தவறான கூட்டம் உங்களுடைய கனவை சின்ன பின்னமாக்கிடும். ஆனால் அதே நீங்கள் சரியான மனிதர்கள் மத்தியில் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கனவை இன்னும் பெருசாக காண சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க. பேதைகளின் நட்பு அவர்களுடைய பகைமையை விட மோசமானது. உங்களுடைய தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்களை விரட்டி விடுவதே மேலானதுன்னு ரூமி சொல்கிறாரு. பேதை அப்படின்னா முட்டாள். முட்டாள்கள் நமக்கு எதிரியாக இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க முட்டாள்கள் நம்மளை எதுவும் பெருசாக பாதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே முட்டாள்கள் நமக்கு நண்பர்களாக இருந்தால் அந்த முட்டாள்தனம் நமக்கு முட்டிக்கொள்ளும். நம்ம ஏதாவது பாசிட்டிவாக யோசிச்சா கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. அதனால் உங்களை யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்கள். தேவைப்பட்டால் அந்த மாதிரி மனிதர்களை மாற்றுங்க. அடுத்தது ஜேர்னலிங். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய கனவுகளை பட்டியலிடுங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சமே, இந்த கனவை நனவாக்குவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிற கேள்வியையும் கேளுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிரபஞ்சம் தர்ற தகவல்களை உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக பேசுகிறத கவனித்து பாருங்கள். இந்த விஷயத்தை பண்ணு, இந்த விஷயத்தை பண்ணாத, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு உள்ளுணர்வில் தோன்றுச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே தோணலைனாலும் பரவாயில்ல, மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தினமும் தொடர்ந்து அந்த கேள்விகளை கேட்டுகிட்டே வாங்க. இது என்னுடைய கனவு, இதை நான் அடைய நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே வரும்பொழுது உங்களுக்கான பதில்கள் விரைவில் உங்களை வந்து சேரும். வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்தில் தான் உள்ளது. உங்களுடைய வார்த்தைகள் பாசிட்டிவான விஷயங்களில் இருக்குதா, நெகட்டிவான விஷயங்களில் இருக்குதான்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பிறருடைய மனதை காயப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க உங்ககிட்ட பேசலான்னு, முகத்தில் அவ்வளோ ஆனந்தம் மகிழ்ச்சியோடு வருவாங்க. ஆனால் நம்மளுடைய வார்த்தை ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய சந்தோஷத்தை, அவங்களுடைய கனவை உடைக்கிற விதத்தில் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்கும் முன் நீங்கள் ருசி பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை மற்றவங்க எனக்கு சொன்னால் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேனா இல்லை வருத்தப்படுவேனா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. பழமொழி இருக்குது, நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனால் சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு. ஒருத்தர் ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அந்த காயம் வடு மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சௌகரியமான இடத்துல கண்களை மூடி உக்காந்துக்கோங்க. இந்த தியானத்தை பாதுகாப்பான இடத்துல இருக்கும்போது மட்டும் செய்யவும். வாகனம் ஓட்டிட்டு இருந்தாலோ மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலோ தயவு செய்து இதை செய்ய வேண்டாம். 3 முறை டீப் பிரீத் பண்ணுங்க. மூக்கின் வழியா இன்ஹேல் பண்ணி வாய் வழியா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. உங்க உடல் முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நீங்க இப்ப
இந்த பிரபஞ்சத்தோட மையத்தில், அதாவது சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸில் இருக்கிறீங்க. நீங்களும் யூனிவர்ஸ் மட்டும்தான். கொஞ்ச நேரம் உங்கள் உறவுகள், தொழில், வேலை, பணப்பிரச்சனை, நோய் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களை சுற்றிலும் வெறும் கருமை, பிளாக்னஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த பிளாக்னஸை ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்க இதயத்தின் மையப்பகுதியில ஒரு ஒளிப்பந்து, பால் ஆஃப் லைட் உருவாகிறத பாருங்க. நீங்க அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ண அந்த பால் பெருசாகுது. இதயத்துல இருந்த சின்ன ஒளி பெருசாகி உங்களை முழுவதும் சூழ்ந்து ஒரு பபுள் மாதிரி உங்களை இப்ப கவர் பண்ணியிருக்கு. விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றியும் நிரம்பி இருக்கிற அந்த ஒளிக்கு ஒரு கலர் கொடுங்க. பிங்க், கோல்டு, ஒயிட், கிரீன், ப்ளூ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல அந்த லைட்டை ஃபீல் பண்ணுங்க. இந்த லைட் தான் அனைத்திற்கும் சோர்ஸ், பிரபஞ்ச ஆற்றல். சின்ன எறும்புல இருந்து பெரிய மலைகள், மரங்கள், கோள்கள், கடல்கள், அனைத்து பிரம்மாண்டமான படைப்புகளின் ஆதாரம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். அந்த ஆற்றலால நீங்க நிரம்பி இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி 4 டயல்ஸ் இருக்கு. பழைய ரேடியோல எல்லாம் வால்யூம், ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இருக்கிற மாதிரியான டயல்ஸ் 4 உங்க முன்னாடி இப்ப இருக்கு. முதல் டயல் ஆரோக்கியம், இரண்டாவது பணம், செல்வம், மூன்றாவது உறவுகள், நான்காவது டயல் வேலை அல்லது தொழில். உங்க வாழ்க்கையில எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த டயலை ஸ்லோவா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ நீங்க பண தேவையில இருந்தா பணம்னு எழுதி இருக்கிற டயலை ரொட்டேட் பண்ணுங்க. நீங்க அந்த டயலை ரொட்டேட் பண்ண உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த பிரபஞ்ச ஒளி ஆற்றல், அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாகிறத பாருங்க. அதனுடைய பிரைட்னஸ் அதிகமாகி உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஒளி க்ளோ ஆகுது. ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்க அக்கவுண்ட்ல வந்துகிட்டே இருக்குது. நீங்க விரும்புகிற பணத்தை உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல பாருங்க. பிரபஞ்சத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையையும், உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்ச சந்தோஷத்தையும் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் ஃபீல் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் பிரபஞ்சம் அற்புதம் நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த டயல் எல்லாம் ரொட்டேட் பண்ணுங்க. இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. பைக், காரு, வீடு, நல்ல உடல் உறுப்புகள், கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி உங்க லைஃப்ல இப்ப பெஸ்டா இருக்கக்கூடிய 3 விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு முறை நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. அந்த 3 விஷயங்களுக்காகவும் நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்க. இந்த விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா என் லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால தேங்க்யூ காட், தேங்க்யூ யூனிவர்ஸ், நன்றி நன்றி. உங்களால் எந்த அளவுக்கு நன்றியுணர்வை ஃபீல் பண்ண முடியுமோ ஃபீல் பண்ணுங்க. அடுத்த 30 நொடிகள் அந்த நன்றியுணர்வை உங்க உடல் முழுவதும் ஹோல்டு பண்ணுங்க. நம்ம இந்த தியானத்துடைய நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட உங்களுடைய கண்களை திறங்க. உங்களால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். எந்த ஒரு தடையையும் உடைக்க முடியும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்குது. ஸ்மைலிங் ஃபேஸோட மெதுவாக கண்களை திறங்க. உலகத்தை வெற்றி கொள்ளுங்க. த பவர் ஆஃப் ஒன் தாட் புத்தகத்தில் நம்ம பார்த்த இந்த 8 விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல, தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா உங்களுடைய மைண்டை பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மூலம் ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள். அதிகாலையில் எந்திரிக்கிறத பழக்கமாக்கி கொள்ளுங்கள்.
1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய உணர்வு நிலையை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 3 முறை ஆழமான சுவாசம் எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்லையும் 3 விஷயங்களுக்காக நன்றியுணர்வை ஃபீல் பண்ணுங்கள். சமைக்கிறதையும் சாப்பிட்றதையும் நேர்மறையான எண்ணங்களோட செய்யுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 நிமிஷத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. முதல் 10 நிமிஷம் தியானம், அடுத்த 10 நிமிஷம் நன்றியுணர்வு, அடுத்த 10 நிமிஷம் உங்களுடைய லட்சியத்தை கனவை விஷுவலைஸ் பண்ணுறது. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டயட். உங்களுடைய மூளைக்கு எந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தந்துட்டுருக்கிறீங்க. 7வது ஜேர்னலிங். உங்களுடைய கனவை லட்சியங்களை எழுதி இதை அடைய நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாயிருங்க. நம்மளுடைய வார்த்தைகள் பிறரை ஊக்கப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய சந்தோஷத்தையும் நம்பிக்கைகளையும் உடைச்சிடாதபடிக்கு கவனமாக இருக்கணும். அடுத்தது அந்த 5 நிமிட தியானத்தை பார்க்கலாம். நீங்கள் எப்பெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸில் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு இமீடியட்டாக மாற முடியும். இந்த தியானம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 தியான முறைகளை பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நாங்கள் ஒன்று தனியாக போட்டிருக்கோம். அதை பயன்படுத்தியும் அதில் இருக்கக்கூடிய தியான முறைகளை நீங்கள் பயன்படுத்தியும் உங்களுடைய உணர்வு நிலையை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து பரிந்துரைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்போல்லாம் 40 வயசு ஆயிட்டாலே ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோ, பிபி சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. 50 வயசாயிருச்சுன்னா அந்த காலத்துல எல்லாம் வெத்தலை பெட்டி எடுத்துகிட்டு நடக்கிற மாதிரி இப்போ எல்லார் கையிலையும் ஒரு மாத்திரை பாக்ஸ், இந்தந்த வேலைக்கு இந்தந்த மாத்திரைன்னு போட்டு ஒரு பெட்டி. மெடிகேஷன், அந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். மெடிடேஷன். உங்களுக்கு மெடிடேஷனா எது வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். த பவர் ஆஃப் தாட் புத்தகத்தில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் நான் நம்புகிறேன். அதே போல் அந்த 5 நிமிட தியானமும் இந்த டார்ச் லைட்டை போல் உங்களுடைய இருளான நேரங்களில் ஒளியை தரும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஈர்ப்பு விதி பதிவுகளுக்கு லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தான் கல், நீங்கள் தான் சிற்பி. உங்கள் மனம் அப்படிங்கிற ஒளியை பயன்படுத்தி உங்களுடைய சிற்பத்தை அற்புதமாக வடிவமைக்கிறதும் அசிங்கமான ஒரு உருவத்தை உருவாக்குறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது, உங்களுடைய மனதில் தான் இருக்குது. இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். தேங்க்யூ.